வணக்கம் கைன் ஸ்குவாட், நான் தான் கவி. இன்னைக்கு திருகோணமலையில இருக்கிற மெயின் பீச்ல நிக்கிறோம். திருகோணமலை வந்து ரொம்ப வேற லெவல கலகலன்னு சொல்லி கலர்ஃபுல்லா இருக்குது. என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, திருகோணமலையில வெசாக் பண்டிகை வந்து வெகு விமர்சையா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திருகோணமலையை தாண்டி வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து திருகோணமலைக்கு வந்திருக்கிறாங்க. பீச்சை பாத்தீங்கன்னா சொல்லத்தோட அப்பா, பஸ் என்ன, வாகனங்கள் என்ன, அட்டா சும்மா வேற லெவலா இருக்கு பீச். இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்டா, இங்க போய் பீச்ல இருக்கிற சிங்கள மக்கள்கிட்ட போய் நாங்க போய் கதைக்க போறோம். என்னென்ன மாதிரி விஷயங்கள் திருகோணமலையில இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்களை கவர்ந்து இருக்குது, என்ன மாதிரி வெசாக் போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் என்ன சொல்றது வித்தியாசமா வந்து இந்த சிங்கள மக்களோட கதைக்க போறோம். ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்க போது. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும்னா நம்மளோட கவின் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மகளே, இப்ப பாத்தீங்கன்னா கொழும்பு பஸ் எல்லாம் வந்து திருவண்ணாமலை பீச்ல வந்து வந்திருக்குது. நிறைய பஸ் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ட்ரோன் வீடியோ காட்டியிருப்பேன். இது இந்த சைட் ஃபுல்லாவே பீச் ரெண்டு சைட் ஃபுல்லாவே வந்து வாகனமா தான் இருக்குது. பஸ் எல்லாமே வந்து தூரத்துல இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. கொழும்பு, அனுராதபுரம், பொலனறுவன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அட்டா இன்னும் சனமடாப்பா. இப்படியான ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நாங்க பார்க்கலாம். திருகோணமலை பீச் வந்து கடுமையான ஆக்களா இருக்கு. பாத்தீங்கன்னா பஸ் ஃபுல்லா வந்து வந்தபடியே இருக்குது. வேன், பஸ், 3 வீலர்னு சொல்லி நிறைய வாகனங்கள்ல வந்து மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. மக்களோட அனுபவங்களை கேட்போம்டா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மொழி தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அதுதான் இருந்தாலும் உங்களுடைய டைம் கதைச்சாவது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுவோம். இது பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து திருகோணமலை பீச்ல ரோட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்டா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இதான் வந்து பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு சன்னம் உண்டு. இதுல வந்து முஸ்லிம்ஸ் ஆக்கள் எல்லா மதத்தாக்களுமே வந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து 2 நாள் லீவு தானே ஸ்ரீலங்கால. விசாக்குக்கு அடுத்த நாளும் லீவுன்றதால வந்து நிறைய இடங்கள்ல இருந்து ட்ரிப் மாதிரியும் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி 2 நாள் இல்ல, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அப்ப 4 நாள் லீவு. அப்ப பெரிய ட்ரிப் எல்லாம் வலிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய சனம். இங்க பாத்தீங்கன்னா விலங்கு எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு. අයගේ නම ලක්ෂ්මන් කොහෙදද එන්නේ? කාන්තරේ මේසරයක් වෙසක් කොහමද සමරන්නේ? මේ වෙසක් හොඳයි. ගිය සැරේ ආවද වෙසකකට? ගියසරෙත් ආවා. ඒක ඒකයි මේකයි සාපේක්ෂව දෙකම එක වගේ එක තමයි. වගේනේ. හරි. වෙන කොහෙද ගියේ? අපි ගියා සේරවිල ගියා. සේරවිල ඒකට සමරන්නේ. සේරවිල මම කිව්වා සේරවිල ඇවිල්ලා අද ධාතු පෙන්නනවා. හෙට ධාතු පෙන්නනවා. හෙට ධාතු පෙන්නනවා. දැන් අර හිරු එකෙන් හිරු වන්දනාව කරනවා. ඒවත් වෙනවා. ඉතින් පාරදිගට දන්සල් තියෙනවා. දන්සල් නේ. ලක් නෑ. ඉතින් හොඳයි මේ සැරේ. ඔය තනියම දවෙන්නේ? නෑ වෑන් එකේ ආවේ. කට්ටිය ගොඩක් ආවා. ஓகே மக்களை, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா லைஃப் கார்டு, அதாவது வந்து திருவண்ணாமலையில வந்து இந்த பீச் இருக்கு தானே. இந்த பீச்ல வந்து குளிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து நிக்கிறோம். அந்த இடத்துல வந்து இப்ப பின்னேரம் போல நைட் வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி செய்யறதுக்காக வந்து நேவியால வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்டேஜ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வாகனமா தான் இருக்குது. இது இங்க இருந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாகனங்கள் சுத்தி வர வெசாக் கூடுகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா குளிச்சு கொண்டிருக்காங்க எல்லாரும். அந்த டூரிஸ்ட் எல்லாருமே வந்து குளிச்சு கொண்டிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து நாங்க கேட்டோம் என்ன மாதிரி வந்தீங்க கதைங்க என்று சொல்லி கேட்க. நிறைய பேரால கதைக்க முடியல, கதைக்க வரமாட்டேன்றாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம திருகோணமலையில வேற என்ன மாதிரி விஷயங்கள் ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். சரி வாங்க, நாங்க பீச்ல இருந்து நாங்க வேற இடங்களுக்கு போறோம். எங்க சம்டைம் பின்னேரம் ஆயிட்டு அப்ப நிறைய இடங்களை வந்து தன்சல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடங்களை வந்து காட்டுறது வந்து குறைவா இருக்கும். அதை விட மக்கேசர் கிரவுண்ட்ல வந்து பின்னேரம் போல வந்து ஒரு பெரிய ஒரு இவெண்ட் மாதிரி ஒன்று வளமையாவே நடக்கிறது. ஒரு என்ன சொல்ற கார்னிவல் மாதிரி ஒரு செட்டப்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலியா வந்து பிள்ளைகளோட வந்து எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு தான் போக போறோம். அது வந்து நைட் தான் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். பட் இருந்தாலும் நான் கொண்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு. சரி வாங்க நாங்க அங்க போவோம்.
ஓகே கவின் ஸ்குவாட், இப்போ நாங்கள் திருகோணமலை மக்கேசர் கிரவுண்டில் நிற்கிறோம். மக்கேசர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கார்னிவல் செட்டப்லாம் நடந்துட்டு இருக்குது. வளமையாகவே ஒவ்வொரு வருஷமும் வெசாக்குண்டா வந்து இந்த மக்கேசர் கிரவுண்டில் வந்து இதே மாதிரி செட்டப் போட்டு நிறைய வெசா கூடுகளை எல்லாம் அப்படி என்ன சொல்கிற ஒரு வீடு வீடு மாதிரி கட்டி அதுகளுக்குள்ள நிறைய பெரிய பெரிய வெசா கூடுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய வந்து என்ன சொல்ற சின்ன பிள்ளையெல்லாம் வந்து கவரக்கூடிய மாதிரி பேய் மாதிரி எல்லாம் வெளிக்கிட்டு இந்த உள்ள சின்ன பிள்ளையெல்லாம் வரும்போது அதில் பயமுறுத்துற மாதிரியான செட்டப் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த டைம்ல வந்து பார்த்துருக்கேன். நிறைய வருஷங்களா வந்து நினைக்கிற ஒரு 3-4 வருஷமா வந்து நான் இப்படியான விஷயங்களுக்கு வரல. ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்றது படிப்பு அதிதிகளால வந்து கொஞ்ச நாள் வரையலாம் போயிட்டு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய செட்டப்ல வந்து பெருசா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு சுத்தி சுத்தி ஓடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்த பெருமான் வந்து இந்த ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும் சரி, எப்படி பிறந்தவர், எப்படி அவர் வந்து ஞானம் பெற்றவர், என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த வரலாறுகளை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இங்கே பாத்தீங்கன்னா வந்து இந்த நேவிக்காரங்க ஆர்மி நேவி எல்லாம் வந்து பெரிய பெரிய வெசா கூடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும், இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பெரிய பெரிய வெசா கூடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இந்த ப்ளூ கலர் ஸ்கிரீனால போட்டிருக்காங்க தானே, அதை அப்படி ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா சொல்ற அப்படி மரங்கள் செடிகள் எல்லாம் அப்படி வச்சு அதுக்குள்ள அந்த வெசா கூடுகள் இருக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி சுத்தி பேர் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்ஸ்கள், அந்த சின்ன சின்ன கார், அடுத்தது வந்து பெங்கால பாத்தீங்கன்னா வந்து அந்த சின்ன பிள்ளைகளுடைய சுத்துற ராட்டின மாதிரி அந்த செட்டப்புகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாப்பாட்டு கடை, ஐஸ்கிரீம் கடை, சாண்ட்விச் கடை அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அங்கால பாத்தீங்கன்னா நிறைய பென்சி ஐட்டம்ஸ்கள் எல்லாம் போட்டுருக்காங்க. எங்களுக்கு நைட் இன்னைக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா இங்க கொண்டு வந்து இந்த இதோட வந்து நான் கதைக்கிற ஆடியோவோட வந்து இந்த வீடியோ எல்லாம் செட் பண்ணி காட்டுவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சம்டைம் எங்களுக்கு டைம் கிடைக்கலாட்டி சம்டைம் போட இயலாம போகும். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் காட்டுவேன். சரி, நாங்கள் இது முடிய வந்து இப்போ இந்த ட்ரிங்கோ ஃபுல்லாக சுற்றி காட்டணுன்றதுக்காக வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் ஒரு சிங்கிள் ஏரியா தான். இப்போ அங்கால போய் பார்த்தீங்கன்னா அங்கால என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது அப்படின்னு என்ன மாதிரி விசேஷங்கள் விசாக்குக்காக போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க இப்போ நாங்கள் அங்கே போகலாம். ஓகே மக்களே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா அன்றாதபுர சந்தியில நிக்கிறோம். அன்றாதபுர சந்தியில பாத்தீங்கன்னா நிறைய வாகன நெரிசலா இருக்குது. என்ன காரணம் ரெண்டு பார்த்தோம். அதனால பாத்தீங்கன்னா வந்து தன்சல் கொடுக்குறாங்க. மரவள்ளி கிழங்கும் அதை கட்ட சம்பளம்னு சொல்லுவாங்க, அந்த தன்சல் கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கு வந்து நிறைய மக்கள் நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அங்கால இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து திருகோணமலையில நிறைய இடங்கள்ல வந்து தன்சல் கொடுப்பாங்க. ஒரு ஷெட்யூல் படியே போடலாம். ஏண்டா இத்தனை மணிக்கு இங்க கொடுக்குறாங்க, இத்தனை மணிக்கு இங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி செந்தில் சொல்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் படி போடலாம். அப்படி திருகோணமலையில நிறைய இடங்கள்ல வந்து தன்சல் கொடுப்பாங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து 4ஆம் கட்ட சந்தி, அதாவது வந்து திருவண்ணாமலையில 4ஆம் கட்ட சந்தி என்ற இடத்துல இருக்கிறோம். அதாவது வந்து கச்சேரி அரச அதிபர் மாவட்ட செயலகம் சொல்லி அந்த இடத்துல நிக்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கலர்ல வந்து வெசா கூடுகள் எல்லாம் கட்டி நல்லா கொடியெல்லாம் கட்டி நல்ல வெசா கூடுகள் எல்லாம் கட்டி நல்லா அழகா இருக்குது. இதுக்குள்ள போக இயலாது. இதே மாதிரிதான் இந்த இடம் ஃபுல்லாவே வந்து நல்ல வெகு விமர்சையா இருக்கு. வேண்டாம் நீங்க வந்து நிறைய மக்கள் வந்து சிங்கள மக்கள் வாழ்ற இடம். பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாவே வந்து கொடிகள் விசாக்கூடுகள் எல்லாம் கட்டி நிறைய விசேஷமா இருக்கும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமுமே வந்து
என்ன சொல்றது திருகோணமலை மாவட்டம் ரொம்ப வந்து ஸ்பெஷலா இருக்கும் வெசாக்ல. பட் இருந்தா இந்த முறை வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னா தெரியல, முதலெல்லாம் வந்து போன வருஷம்லாம் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் நிறைய சோடிச்சு வடிவா இருந்தது ட்ரிங்கும். ஆனா இந்த முறை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் இருந்தாலும் வெசாக் வந்து திருவோணமலையில ரொம்ப வந்து பிரபல்யமா வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாரும். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ நிப்பாட்டி கொள்வோம். நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பேன் திருவோணமலையில என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி. ஓகே மக்களை, நீங்களும் இந்த வீக் ஃபுல்லா வந்து திருவோணமலையில வெசாக் வீக்கா தான் இருக்க போகுது. உங்களுக்கு யாரும் சான்ஸ் எதுவும் கிடைச்சிச்சுன்னா திருக்கோமல்லி வந்து பாருங்க. நிறைய இடங்கள் வந்து அழகா இருக்கும். அதுவும் நைட் வியூல பாத்தீங்கன்னா வெசாக் கூடுதல் லைட்டுகள் சொல்லி நிறைய அழகா இருக்கும். இதே மாதிரி கொழும்பு சைட் சிங்கள மக்கள் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வாழ்ற நிறைய இடங்கள்ல இதை விட ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றதா இருக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.